வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, ஒரு சிறப்பான ஒரு பெண் நம்ம நிகழ்ச்சிக்கு பங்கேற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம ஷோவை தொடர்ந்து பார்க்குறவங்க, விடாமல் பார்த்துட்டு நமக்கு ஃபீட்பேக் கொடுக்குறவங்களும் கூட அவங்க தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பங்கேற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. வாங்க காயத்ரி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கப்பா. இந்த மாதிரி ஒரு அருமையான ஷோல உங்களை மாதிரி ஒரு சூப்பர் செஃப் கூட சேர்ந்து சமைக்க போறேன்னு நினைக்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என் கிச்சனில் நானே தனியாக சமைச்சிட்டு போர் அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ டு திஸ். தேங்க்யூ டு காயத்ரி. உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். வெர்சடைல் பர்சன்றது தெரியுது. தேட்டர் ஆர்டிஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக நீங்கள் ட்ராமாலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, மாடலிங்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்களே சொல்லுங்களா உங்களை பற்றி என்னென்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் வந்து பிஹெச்டி இன் சோஷியல் ஒர்க் மேம். ஓகே. டிரான்ஸ்ஜெண்டரோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் மென்டல் ஹெல்த் பற்றி தான் என்னோட பிஹெச்டி சப்மிட் பண்ணியிருக்கேன். வெரி குட். லாயலாவில் பண்ணியிருக்கேன். அதை தவிர எனக்கு 15 இயர்ஸாக தியேட்டர் பேக்ரவுண்ட் இருக்குது. நான் பிஜி படிச்சுட்டு இருந்த டேஸ்லேருந்தே வந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஜோனல் லெவலில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். தியேட்டரில் இருக்கிற ஆல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன். ஸ்கிட்டு, மைமு, ஒன் ஆக்ட் பிளே, ஸ்ட்ரீட் பிளே எல்லாம் பண்ணுவேன். ஸோ 2012 சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே நான் ஒரு 5 தியேட்டர் டீமோட அசோசியேட் ஆகியிருக்கேன். ஸோ பேக் டு பேக் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதை தவிர வந்து மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இருக்கிற லேடிஸ்க்காக இருக்கிற மிஸ்ஸஸ் சென்னை, மிஸ்ஸஸ் சூப்பர் மாடல், ஸோ இந்த மாதிரி நிறைய மாடலிங் ஷோஸில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். 24 hours தொடர்ந்து ரேம்ப் வாக் பண்ணுறதுக்காக. அதனால ஒரு கின்னஸ் டைட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். வெரி குட், வெரி குட். ஸோ இந்த மாதிரி அதை தாண்டி வந்து எப்படி 24 மணி நேரமாக நடந்துட்டு இருந்தீங்க? இல்லை மேம், அது ஒரு டீமாக ஆர்கனைஸ் பண்ணி மாடல்ஸ் வந்து 24 hours கண்டினியூஸ் ரேம்ப் வாக். ஸோ நிறைய மாடல்ஸ், நிறைய டிசைனர்ஸ், நிறைய ஸ்டைலிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து கிளப் பண்ணி ஒரு ஈவென்ட் ஒன்று கான்ஃபரன்ஸ்ல பண்ணிருந்தாங்க. வெரி குட். சோ அதுல நான் ரேம்ப் வாக் பண்ணி ஐ காட் தி டைட்டில். குட் குட். சோ அது மாதிரி ஒண்ணு. அதை தாண்டி வந்து இதுதான் பண்ணல, நிறைய இருக்கு மேம். இன்னும் லைஃப்ல பண்ண வேண்டியது நிறைய. வெரி குட். எவ்வளவு இன்ஸ்பைரிங் உமன். சோ அதை தாண்டி வந்து சமையல்ல வந்ததால சொல்றேன். ஸோ நம்மளாம் அம்மாவோட சமையலை பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ நான் டிப்பிக்கலாக ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்த ஆள். ஸோ அதனால சரி சமைச்சும் பார்க்கலாமே அப்படின்னு ஆரம்பித்தது தான் விளையாட்டா. 2019 தி ஹிந்து வந்து ஒரு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் வின்னர்ஸ் செலக்ட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைனல்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து கண்டஸ்டன்ட் வந்திருந்தாங்க. அதில் நான் டைட்டில் வின் பண்ணேன். மாஸ்டர் செஃப் ஆஃப் தமிழ்நாடுங்கிற டைட்டில் வின் பண்ணேன். வெரி குட். ஸோ அதை தாண்டி இந்த குவாரண்டைன் டேஸ் வந்து நமக்கு நிறையா சமைக்க கற்றுக் கொடுத்துட்ருக்கு. ஸோ உங்களோட ஷோ நான் தொடர்ந்து பார்த்துட்டு நிறைய நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ஐட்டம்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மீ. ஏதாவது விட்டுருந்தேன்னா பேசுகிறப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருப்பா, பட்டியலை கேட்கணும். நான் எதுவுமே பேசலப்பா, நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சாதனை பெண்மணியை நம்ம சமையல் ஷோவில் வந்து சந்திக்கிறது ஃபுட் டேஸ்டியும் பெருமை கொள்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? டைட்டிலில் வின் பண்ணதை தான் இன்றைக்கி பண்ண போகிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆடி குமாயம் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். ஆச்சி அம்மாவோடைய ஒரு ஆடி கும்மாயம் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலி ஆடி கும்மாயம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம புராதன காலத்தில் நம்ம பூர்வீகம் பெரியாழ்வார்லாம் இதை பற்றி பாடியிருப்பார். பாட்டிலே ஒரு பாசுரத்திலே இந்த கும்மாயத்தை பற்றி ஒரு பாட்டு வரிகளே வரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு புராதன பழமைமிக்க ஒரு நாஸ்டாலஜிக் ரெசிபி இது. ஆக்சுவலாக இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அது நம்ம எப்பயுமே பழைய விஷயங்களை விட்டுடுவோம் இல்லையா? அது நம்ம ரீஜென்ரேட் பண்ணணுன்றதுனால அது மறுபடியும் மக்கள் மத்தியில் கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க டைட்டில் வின் பண்ண அந்த ரெசிபியே வந்து நம்ம ஷோலையும் அவங்க பண்ணி காட்ட போகிறாங்க. இப்போ வந்து ஆடி கும்மாயம் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாமா? எஸ் மேம். இதுக்கு மொத்தமாகவே 5 பொருட்கள் தான் மேம் தேவை. வீட்லேயே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, பச்சரிசி, நெய், அப்புறம் வெல்லம். இந்த 5 இன்கிரிடியன்ட் தான் இந்த ஃபுல் ஸ்வீட்டுக்கான இன்கிரிடியன்ட்ஸ். வெல்லம் கூட நம்ம ஆல்டர்னேட்டிவ் பாம் சுகர். ஆல்டர்னேட்டிவ் எப்படின்னா நார்மல் வெல்லம் போடலாம், இல்ல பாதி வெல்லம் பாதி சக்கரை போடலாம், இல்ல கருப்பட்டி வெல்லம் போடலாம். சோ இவ்ளோ ஸ்வீட்னர் வேற நம்ம மாத்தி பண்ணி நம்ம சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி முதல்ல இது எல்லா இன்கிரிடியன்ட் தனித்தனியா நம்ம வறுக்க போறோம் பருப்புகளை. சோ ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பு இந்த பவுல்ல நான் 1 கப் எடுத்துர்க்கேன். ஓகேவா? அப்ராக்ஸிமேட்லி ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். எஸ் மேம். என்ன உங்களோட ஃபேவரட் ஃபுட்?
சாப்பாடுனா எல்லாமே ஃபேவரட் மேம். ஆல் ஃபேவரட்ஸ் இன் வெஜிடேரியன். வெஜிடேரியன் சாப்பாடுனாலே போயிருவேன் முதல்ல. ஓகே. உலகத்தில் வெஜிடேரியன் யாருமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? கரெக்டு தான். இதெல்லாம் நல்லா தான் மேம் இருக்குது கேட்குறதுக்கு. ஆதி காலம் அது சாப்பிட்டாங்க இது சாப்பிட்டாங்கன்னு. பட் இல்லை அது சாப்பிட்டாங்கன்னு இல்லைப்பா, நான் அதுக்கே சொல்லலை. நான் அதாவது நாஸ்டாலஜி இதே வந்து தாவரம் வந்து ஒரு உயிரினம் தானே. வேறு பிடுங்கன்னா வேருக்கு வலிக்க தானே செய்யும். கீரை சாப்பிட்றதுனால நான் வெஜிடேரியன் சொல்ல முடியாது. இல்லை சொல்லவே முடியாது. பட் ஏதோ சர்வைவலுக்கு சாப்பிட்றோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு சாப்பிட்டுக்கிறோம். நிறைய பேருக்கிட்ட அந்த டவுட் இருக்குது. ஆக்சுவலாக உயிர்னா எல்லாமே ஆக்சுவலி இதுக்கு நமக்கு ஒரு டிரான்ஸ்மீட்டரே இருக்குது. அதுக்கு அந்த மீட்டர் வந்துட்டு ஒரு தாவரத்தோடைய உயிர் வந்து அந்த செடி பிடுங்கும்போது அது எவ்வளோ வழிபடுதுன்றதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டே இருக்குது. அந்த மாதிரி ஏன்னா நம்ம மண் அதுக்கு உயிர் கொடுக்கறது, அதுலேருந்து அதை ஒரு இதை தானியத்தையோ தாவரத்தையோ பிடுங்கி தான் நம்ம காய்ச்சி வேக வச்சு சாப்பிட்றோம். அது வதைக்கிறது கிடையாது. ஸோ நான் அந்த ஆஸ்பெக்டில் சொன்னேன். உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பியூர் வெஜிடேரியன் சொல்லும்போது எனக்கு ஃபன்னியாக இருக்கும் அதை கேட்குறதுக்கு. ஆக்சுவலாக தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா, டீப்பாக ஏதாவது அதை பற்றி புரிஞ்சிருக்குதா அப்படின்லாம் யோசிச்சு. குட். வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்கப்பா? நான், என்னோட இன்லாஸ் இருக்காங்க. நான் எனக்கு 2 டாட்டர்ஸ். ஆக்சுவலாக மிஸ்ஸஸ் மாடல் சொல்லும்போதே நான் யோசித்தேன், கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகலையா மிஸ்ஸஸ்ன்னு சொல்கிறாங்களே, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு யோசித்தேன் ஆக்சுவலாக. ஓகே, குட். என்ன பண்றாங்க கிட்ஸ் எல்லாம்? கிட்ஸ் ஒரு பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. ஓகே. ரெண்டாவது பொண்ணு பாப்பா பேரு எல்கேஜி போறா. ஃபர்ஸ்ட் பொண்ணு பேரு ரித்தன்யா. அவளும் வந்து மாடலிங், ஆக்டிங், ஆக்ஷன் அதுக்குள்ளே வாரிசு உருவாக்கிட்டீங்க. இல்ல தேடி வந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ஓகே. அவளுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தது. ஆமா இருக்கு. அவ ஒரு மாடலாவே தான் வாழ்ந்துட்டு இருக்கா டெய்லியே. அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க. நாளைக்கு ஷூட்டா அப்படி கேட்டுட்டு இருக்காங்க. ஓ. சோ இப்போ கலர் சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யா ஃப்ளேவரும் ஆமா ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம இத ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிட்டு இதுல மாத்திக்கலாமா? அடுத்தது வந்து நம்ம பாசி பருப்பு அதே மாதிரி. ஆமா. சோ அது என்ன குவாண்டிட்டி எடுத்துக்கோமோ அதுக்கு 1/4 கப் நம்ம வந்து பாசி பருப்பு ஒரு 50 கிராம் இருக்கும். ஓகே. சோ இப்போ இதையும் வந்து வறுக்க போறோம். ஓகே. இது வறுபடுற ஃப்ளேவர்ல தான் இருக்கு நம்ம ஸ்வீட்டோட அவுட்புட் எவ்வளவு நல்லா வர போகுது. ஏன்னா இதுல பெரிய இன்கிரிடியன்ஸ் எதுவுமே கிடையாது. ஏலக்காய் கூட கிடையாது, முந்திரி பருப்பு எதுவுமே கிடையாது. இது ட்ரெடிஷனல் ரெசிபி. ஸோ இது நம்ம என்ன நல்லா வறுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு அதோட ஃப்ளேவர் எப்படி வரப்போகுதுங்கிறது. வெரி குட். உங்க ஊர் ஸ்ரீரங்கமாச்சே, செட்டிநாடு எப்படி பண்ணீங்கன்றது தான் நான் கேட்குறேன். நம்ம ஊருங்கிறப்ப நம்ம ஸ்ரீரங்கத்தை யோசிச்சு ஒரு ஐட்டம் எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் யோசிப்போமே, தெரியாத ஐட்டமா இருக்கான்னு பார்க்கலாமே அப்படிங்கிறப்ப குமாயம்ங்கிற ஒரு ஐட்டம் கேள்விப்பட்டேன். ஓகே. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணப்ப நிறைய பேர் அப்படி நல்லா பேரே குஷியா இருக்குல்ல, குமாயம் கும்முன்னு இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நிறைய பேர். அந்த நம்ம செட்டியார் வீடுகள்ல முக்கியமான விசேஷங்கள்ல கண்டிப்பா இது இருக்கும். இது வந்து நிறைய பேர் அப்படியே பார்சலாவே வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ளேவர். ஏன்னா அந்த நெய்யோட இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஆமா. இந்த ஈவினிங் பலகாரம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதோட சேர்ந்து வடையோ பஜ்ஜியோ அடையோ கொடுப்பாங்க. அதோட சேர்ந்து இது கண்டிப்பா இருக்கும் எல்லா விசேஷங்கள்லயும். அதை தவிர இந்த திருவிழா டைம்கள்ல இதை கண்டிப்பா பண்ணி எல்லார் வீட்லயும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. ஆடி மாசம் தான் கும்மாயம் சாமிக்கு படையல் உண்டு. அதனால தான் நம்ம புராதனத்தில் நம்ம பெரியாழ்வார்லாம் இதை பற்றி பாசுரமே பாடியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு புராதான சிறப்பு மிக்க ஒரு ஸ்வீட்டு தான் நீங்கள் பண்ணுறது. ஸோ இதுவும் வந்து நமக்கு நல்லா வறுபட்டு இருக்கு. மற்ற இல்லாமல் ஃப்ளேவர் மாதிரி இருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது வந்து நம்ம அரிசி, பச்சை அரிசி எடுத்துக்கிறோம். ஓகே. அந்த பாசிப்பருப்பு எவ்வளோ எடுத்தோமோ அதுக்கு 1 ஸ்பூன் கம்மியா பச்சரிசி இருந்தா போதும். ஓகே. ஓகே. நம்ம பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஓகே. நல்ல கலர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பஃப்பானது தெரியுது. நம்ம இதையும் எடுத்து கொட்டிடலாம். ஸோ இப்போ இது ஓரளவுக்கு கூல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். ஓகே. இப்போ இதை அரைச்சி வச்சாச்சு. சலிச்சிக்கலாமா? எஸ் மேம். ஓகே. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த 3 ப்ராடக்ட்டையும் அரைச்சு பவுடர் பண்ணியாச்சு. பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். 2-3 தடவை சல்லடையில சலைச்சு வச்சுக்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கார்ன்ஃப்ளவர் அண்ட் மைதா கன்சிஸ்டன்சிக்கு ஃபைன் பவுடரா இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்சர் இட் வில் பி. ஆமா, அந்த அல்வா வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும்.
ஸோ எந்த பவுலில் நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேனோ அதே குவான்டிட்டி ஆஃப் வெல்லம் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணணும்னா தண்ணியில் போட்டு டைல்யூட் பண்ணி நம்ம டைல்யூட்டடாக வச்சுக்கணும். வடிகட்டி வச்சு. ஆமாம், வடிகட்டி கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் போட்டுடலாமா? அப்போ போட்டுடலாமா? ஊற்றிடுங்க. தண்ணி எங்கே இருக்கு பாரு. ஸோ வெல்லம் எந்த மெஷர்மெண்ட்டில் எடுக்கிறோமோ அதுக்கு ஒரு 2.5 கப் ஆஃப் வாட்டர் தேவைப்படுது நமக்கு. கன்சிஸ்டன்சிக்கு வாட்டர் மெஷர்மெண்ட்டு இம்பார்ட்டன்ட் இல்லையா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சிம்பிள். எவ்வளோ ஃப்ளார் இருக்கோ அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஜாகரி. அந்த வெல்லம் எவ்வளோ எந்த இதில் போடுறீங்களோ அதே இதில் 2.5 கப்பு வாட்டர். இதுதான் வந்துட்டு இதுக்கு முக்கியமான இது. அப்போ தான் கட்டி முட்டி இல்லாமல் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் நல்லா வரும், ஹல்வா மாதிரி. ஸோ இது டைல்யூட் ஆகணும் இல்லைங்களா? ஓகே. நல்லா கொதிச்சு வடிகட்டணும் உங்களுக்கு இல்லைங்களா? நல்ல சாஃப்டாக நம்ம வாட்டராக எடுத்துக்க போகிறோம். குட் குட். காயத்ரி மாற்றிக்கலாமா? இதில் மாற்றிக்கலாமா? இப்போது நம்ம போட்டிருந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சிருச்சு. ஓகே. ஃபுல்லாக டைல்யூட் ஆகிடுச்சு. ஸோ மேலே பாருங்கள் அவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ இது முக்கியமான ஸ்டெப்பு. இதை நம்ம ஸ்டெயின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே வச்சுருங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா அதே அடுப்பில் எந்த குவான்டிட்டி மெஷர் பண்ணோமோ அந்த மாவையும் வெல்லத்தையும் அந்த குவான்டிட்டியில் அந்த பவுலில் 1/2 கப் ஆஃப் கீ எடுத்துக்க போகிறோம். ஓகே. எடுத்துட்டு இந்த குவான்டிட்டிக்கு 1/2 கீ போதுங்களா? இந்த குவான்டிட்டிக்கு 1/2 கீ போதும். ஸோ ரொம்ப இதை மெல்ட் ஆக்கி அந்த ஸ்மெல்ல ஃப்ராக்ரன்ஸ் விட்டுறக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பித்தோன்னே இந்த மாவை அதில் கொட்டி வறுக்க போகிறோம். ஓகேவா? நல்லா கீழே ஸ்லோ ஃபயரில் ரோஸ்ட் பண்ணணும். ஆமாம். இது வெறும் கடாயில் ஒரு தடவை வறுத்துக்கணும். ஆமாம். நெய்யில் ஒரு தடவை ரோஸ்ட். நெய்யில் நம்ம டோஸ்ட் பண்ணுறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். வெரி குட் வெரி குட். இது பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி இந்த கட்டி தட்டாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான் முக்கியம். அந்த குவான்டிட்டி ஆஃப் கீ போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சாலே அது ப்ராப்பர் இதில் அது வந்துடும். இப்போ வடிகட்டிக்கலாமா? பண்ணிடலாமா? இப்போ இந்த மாவு வந்து நல்லா நெய்யில் டோஸ்ட் ஆகிருக்கு. ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராக வருது. ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாகவே வந்து இதை வடிகட்டிக்கலாம். கரண்டி எடுத்துருங்க வெளியில். மேலே நெய் கொஞ்சம் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஸோ நெய்லாம் வந்து நம்மளோட சாய்ஸு. ஸோ ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஹல்வா கலக்கிற மாதிரி கலக்க அவ்வளவே தான். ஆடி கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து நீங்கள் எல்லாரும் சாப்பிட வேண்டியது தான். நான் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஸோ பாருங்கள் நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சி சாஃப்டாக வந்திருக்கு. மேலே அந்த நெய் முதந்துட்டு இருக்கிறது தெரியுது. அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே. ஸோ இப்போ நம்ம மாற்றிடலாமா? இதை தாராளமா வேற ஒரு பவுல் மாற்றிக்கலாமா? எஸ் மேம். ஓகே. நம்மளோட கும்மாயம் ஆடி கும்மாயம் ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. அது பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு எனக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் டேஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்க மேம். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து எங்க ஆச்சி பண்ணி கொடுத்து சாப்பிட்டுருக்கிறேன். ஆச்சிக்கு அப்புறம் நம்ம காயத்ரி வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அந்த உரத் தாலோடைய ஃப்ளேவர், அந்த மூங் தாலோடைய ரோஸ்டட் ஃப்ளேவர் கீ கூட ரோஸ்ட் ஆகிட்டு அது ஃபுல்லாகவே நாக்கில் நடனம் ஆடிக்கிட்டே இருக்குது, நிற்க மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக பதில் சொல்கிறதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்தது காயத்ரி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குது. என்னச்சுப்பா? நான் இப்போ உங்களுக்கு ஒன்று பண்ணி கொடுத்துட்டேன். அது நீங்கள் அழகாக எனக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டீங்க. என்னோட ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா,
நீங்க ஏதாவது பண்ணி கொடுத்து நான் சாப்பிடணும் அப்படிங்கிறது. நான் ஏதாவது பண்ணி கொடுத்தா? ஆமா. அதுவும் அதுல இன்னொரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். என்னன்னா வந்து நான் ஒரு ஐட்டம் பத்தி இப்போ ரீசெண்டா கேள்விப்பட்டேன். இந்த தாமரை விதைன்னு சொல்லிட்டு. லோட்டஸ் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய பார்த்தேன். ஸோ அதை எப்படி சமைக்கணுங்கிற ஐடியா எனக்கு இல்லை. ஸோ அந்த தாமரை விதையை வச்சு எனக்காக ஏதாவது ஒரு கண்டிப்பாக நீங்கள் கேட்டுட்டீங்க, நீங்களே கூட ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி பண்ணணுன்றதையும் சொல்கிறேன். அதை வந்து நம்ம வந்துட்டு இந்த எபிசோடில் சொல்ல மாட்டோம். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு நாம் வந்துட்டு இவங்க கேட்ட ரெசிபி, அது என்ன ரெசிபி நான் பண்ண போகிறேன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இந்த கும்மாயம் பண்ணியாச்சு. இன்றைக்கி நீங்கள் இந்த கும்மாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குதூகலமாக உங்கள் நாளை வந்து நீங்கள் நிறைவு பெறுறாலும் சரி, தொடங்குறதுனாலும் சரி, ஸ்வீட்டடு கொண்டாடி அவ்வளோதான். தேங்க்யூ. நம்ம வந்துட்டு அடுத்த இதில் வந்து நம்ம அந்த நீங்கள் கேட்ட டிஷ் என்ன டிஷ்ன்றதை நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்து மக்களை சந்திப்போம். சரியா? ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடமோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றின உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுனாலும் மறக்காமல் அதையும் நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். காயத்ரி கூட அடுத்த ஆர்ப்பாட்டம் என்ன அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.